ஹாய் மக்களே, பாருங்கள், துவரை வேவிச்சு தாளிக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. துவரை வேவிச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பச்சை பயிறு வேவிச்சு இந்த மாதிரி தாளித்து கொடுக்கலாம். கொள்ளு வேவிச்சு தாளித்து கொடுக்கலாம். அதெல்லாம் அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்ப துவரையை அடித்து அப்பயே வேக போட்டு அப்போனா ஒரு கத்தை விரவு வச்சு எரிக்கணும். இப்போ அது கூட இல்லை. அப்படியே 4 விசில் விட்டால் போதும் குக்கரில் வச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் மக்களே. ஆனால் இஞ்சி இல்லை, பூண்டு மட்டும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வாவி ரெட்டே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாவி, அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், கறிவேப்பிலை. வெங்காயம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வணங்கிட்டுன்னு மக்களே, இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கிருக்கு. இப்போ துவரை வேவிச்சு எடுத்து வச்சுருந்தேன். உப்பு போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ துவரையை போட்டுக்கலாம். துவரைன்னு சொல்லுவாங்க, துவரைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இதோ பாருங்கள், கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். முன்னே கல் உப்பு போட்டு வேவிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் குக்கரில் விட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு வேவிச்சிங்கன்னா 3 விசில் விட்டால் போதும். இல்லைன்னா 5 விசில் விடணும். வர துவரையை போட்டோம்னா 5 விசில் விடணும். கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கறி மசாலும் இந்த சீரக பொடியும் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். சரி மக்களே, இது ரெடி. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சுண்டணுன்னா நிறுத்திடுவேன். துவரை கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு இறக்கி வைக்க போகிறேன். துவரை வணக்கினது ரெடி.